Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 5 unit exercise பார்த்துக்கிட்டு இருக்கோம். Find 8th sum. Find a point of the opposite side of a line x plus 3y equal to 7 whose distance from the line same as the distance of a point 3.8 and the line அப்படின்றது. சரி, ஒரு பாயிண்ட்டை கேட்டிருக்கான். ஃபைண்ட் த பாயிண்ட்டுன்னு கேட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா, ஒரு லைன் கொடுத்துருக்கு ஒன்று. சரியா, பாயிண்ட் ஆப்போசிட்டில், அதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது 3,8ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பாயிண்ட்டு கேட்குறான் அவன். கேள்வி பி என்னன்னு கேட்குறான். சரியா சொல்கிறது, பின்னு வச்சுக்கோ, வேணாம் இதை ஏன்னு வேணால் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்டு கேட்குறான். ஆனால் இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம்ல, ஜாயின் பண்ணால் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இதுக்கு மிட்டில் ஒரு லைன் பாஸ் ஆகுது. இது மிடில் ஒரு லைன் பாஸ் ஆகுது, நடுவில். சரியா சொல்கிறது, நடுவில் ஒரு லைன் பாஸ் ஆகுது. இந்த லைன் அவன் கொடுத்துருக்கான். எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த லைன் இது பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இது கேட்டிருக்கான், இந்த எண்டு எங்கே அப்படின்ட்டு. சரியா சொல்கிறது. அப்போ நீ தான் யோசிக்கணும், இது மிட் பாயிண்ட்டு. இதை ஏ, பின்னு எடுத்தோம்னா லெட்டு ஏ 3,8, பி ஏ, பின்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். சரியா, ஏசின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னென்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்குது, ஏயும் பியும். சரிங்களா, ரைட்டு. இதை சிடின்னு வேணால் வச்சுக்கோ. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இல்லை ஈக்குவேஷன் ஆஃப் சிடி என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7. சரி இருக்கட்டும், ஒரு கான்செப்டை பிடிச்சிப்பாரு. இது ரெண்டுக்கு சேம் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கான். இந்த டிஸ்டன்ஸும் இந்த இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது என்ன சொல்லியிருக்கான், சேம் சொன்னனால இது என்ன பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட். என்ன பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட். புரியுதா சொல்கிறது. இதை வேணால் எம்மு டினோட் பண்ணிட்டோம்னா பிஎம்மு ஏஎம்மு ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சரியா சொல்கிறது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ எம்முன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது, எம்முன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது, ஏபி. சரியா சொல்கிறது, ரைட். அப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டியிருக்கும். சரிங்களா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நியூ அப்ரோச் பண்ணி பார்ப்போம். அதாவது டயக்ராம் ஒரு ரொட்டேட் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துக்கோ. இதனுடைய இமேஜ் மாதிரி இதை நான் நினச்சிக்கிறோமோ நம்ம. ஏயோட இமேஜ் பி அப்படின்ட்டு, இமேஜ் ஆஃப் பி இஸ் இமேஜ் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கிறவா. லெட்டு பி இஸ் இமேஜ் ஆஃப் ஏ. ஒரு நியூ அப்ரோச் பண்ணி பார்ப்போம். இமேஜ் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ரைட். அப்போ இமேஜ் பாயிண்ட் கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த லைனும் இதுவும் பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த லைனுடைய ஸ்லோப், இதோடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா, ஏன்னா அது பெர்பெண்டிகுலர் லைன் தானே. அப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி. ஓகேயா, குட். அப்போ எம் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த லைனை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த லைனை எதை, ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி அப்படின்றது ஏன்ற பாயிண்ட் இருக்குது, எம்முன்ற ஒன்று இருக்குது, பட் ரெண்டு பெர்பெண்டிகுலர். அப்போ ஒய் மைனஸ் y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. ஓகே, குட். அப்போ என்ன ஆகும், ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு -1/3 எக்ஸ் மைனஸ் 3. மைனஸ் கேன்சல், 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இங்கே என்னடா தம்பி வரும், ஒய் மைனஸ் 8. ஓகேங்களா, ரைட், குட். அப்போ ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 3x மைனஸ் 9. அப்போ 3x மைனஸ் ஒய் ப்ளஸ் 8 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போ 3x மைனஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் ஏ. எதுக்கு, சிடிக்கு பெர்பெண்டிகுலரு. அதாவது ஏபின்றது எதுக்கு பெர்பெண்டிகுலர் டு சிடி.
ஓகேங்களா? ரைட். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. இது ரெண்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது? எம்ன்ற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. சரியா சொல்கிறது? இந்த ரெண்டு லைனு இன்டர்செக்ட் ஆகிற இடம் ஏபியும் சிடியும் இன்டர்செக்ட். சரியா? இன்டர்செக்ட் அட் என்னது? எம். அப்போ ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 உள்ள எடுத்துக்கிறேன். 3x மைனஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ 9x 3y மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. சாரி 3. கீழே எழுதிடுறேன் அப்படியே. எதை? இது நியூ ஈக்குவேஷன் வேணால் வச்சுக்கோ. இது என்னது? தேர்டு ஒன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு பார்த்துக்கோ. தேர்ட் ஈக்குவேஷன் 9x மைனஸ் 3y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டு கீழே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்படியே அடிச்சிட்டோம்னா 3 + 1ன்னு அர்த்தம். அப்போ 9x + 1x வந்து 10x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸு 1 அப்படின்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோமா? இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. 1 + 3y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 3y இது மைனஸ் 7டா. 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ y ஈக்குவல் டு 6/3 2. அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்றது இல்லை, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்றது எம்முன்றது மிட் பாயிண்ட் அந்த இடம் இருக்குல்ல, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த இடத்த எம்முன்னு வச்சுருக்கோம்ல. 1,2 அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் யோசிச்சுக்குருவான். இது ரெண்டுக்கும் இது மிட் பாயிண்ட். 1,2 கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டுக்கும் இது என்னது? மிட் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் எம்பி த மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது? ஏபி. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டு ஈக்குவல் டு என்ன வச்சுக்கிறணும்? ஏவும் பியும். ரைட். அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டோம்னா 2, சாரி தப்பாடிட்டேன், x1 + x2/2 y1 + y2/2 ஏபி வராது. இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, என்ன ஆன்சரு? 1,2. இதான மிட் பாயிண்ட்டு. 1,2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட். பொறுமையாக 1,2 நியூ அப்ரோச் பண்ணி பார்க்குறேன். இது x1 x2 y1 y2 இது ரெண்டும் பிக்கு ஏக்கும். அப்போ a + 3/2 b + 8/2 ஈக்குவல் டு 1,2. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஈக்குவல் பண்ணோம்னா a + 3/2 ஈக்குவல் டு 1, b + 8/2 ஈக்குவல் டு 2. இப்போ இதுலேருந்து 2 1 2 is 2 அங்கிட்டு போனால் 3 மைனஸ் ஆயிரும். a ஈக்குவல் டு -1 அப்படின்னு வருது. அதே மாதிரி இது இங்கிட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா -4 2 2s are 4 -4 வரும் கழிச்சிட்டோம்னா. அப்போ b ஈக்குவல் டு -4 அப்படின்னு வருது. அப்போ a,bன்ற வெர்டெக்ஸ் வந்து a,b அப்படின்ற வெர்டெக்ஸ் therefore a,bன்ற வெர்டெக்ஸ் வந்து -1, -4 அப்படின்னு வருது. ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க. கிரேட் சக்ஸஸ். ஓகே. நியூ அப்ரோச்சு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஏன்னா இது ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர் லைன். அப்போ இந்த லைனுக்கு இது பெர்பெண்டிகுலர்னு சொன்னாலும் அது ரெண்டையும் கண்டுபிடிச்சி மீட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இன்டர்செக்டை கண்டுபிடிச்சிட்டா அது மிட் பாயிண்ட் ஆயிரும். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டா ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? குட்.